ஸோ காய்ஸ் மேலே பாருங்களேன். ஸோ அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகம் அப்படியே மூவ் ஆகி வர தெரியும். வாட் அ கைண்ட் ஆஃப் இன்னும் ஒரு அழகான நேச்சருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இன்ஸ்டா 360 தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். லிட்ரலி வந்துட்டு இருக்கும்போது சரியான மிஸ்ட்டுங்க. இப்போ நான் மைக்கு கூட கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த வியூவை கேப்சர் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற வந்துருச்சு. ஸோ அவசரத்தில் நம்ம பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் அவசரமாக கேமரா எடுத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேங்க. மழையெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த ஃபுல் மிஸ்ட்டு அப்படியே இவ்வளோ நேரம் ரோடெல்லாம் வச்சு பாருங்க. ரைட் சைடில் வாட்டா வியூங்க. அடங்கப்பா, வால்பாறை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்து இப்படி எக்ஸைட் ஆனேன். ஸோ வால்பாறையும் 10 times பெட்டர் தென் 10 times மாதிரி மிஞ்சிருச்சுங்க. மூணாறு மைக் கனெக்ட் பண்ணலனாலும் ஸ்லோவாக தான் போகிறேன். ஸோ கேட்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ. ஸோ பசங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைவேஸில் சூப்பரான ரோடு. ஸோ தட் நான் அந்த ரைடை நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அன்பா, நான் ஏன் ட்ராவல் பண்ண சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டு என்ஜாய்மெண்ட் ஆடுறன்றது இப்போ புரியுதா? ஸோ நேச்சர் சில நேரங்களில் தான் நமக்கு தரும். ஸோ தர நேரத்தில் இந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோன்னா நாளைக்கு நம்ம நினச்சி பார்த்து சிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். டெய்லி வேலைன்னு ஓடி ஏதோ ஒரு நாள் நமக்காக ஒதுக்கலைன்னா என்னங்க வாழ்க்கை பாருங்க. இப்படி ஒரு ஊரில் இப்படி ஒரு இடத்துல நீங்கள் வாலிபாலு கிரிக்கெட்டு இந்த மாதிரிலாம் விளாண்டிங்கன்னா எப்படி இருக்குது சொல்லி பாருங்கள், யோசிச்சு பாருங்க. பாருங்களேன், கொடுத்து வச்ச பசங்க அங்கங்கே வாலிபால் கிரிக்கெட்லாம், வாலிபாலு அப்புறம் ஃபுட்பாலு இதான் விளாண்டுட்டு இருக்காங்க. அதே அழகாக இருக்குது. அதை விட இந்த ரூட்டு, இந்த ரைடு இது ரொம்ப அழகாக இருக்குங்க. நானும் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஐயா மாதிரி ஏதோ ஒரு மூட தூக்கியோ ஏதோ ஒரு வேலை பார்த்தோ இந்த ஊர்லேயே இருந்தெல்லாம் போல தோணுதுங்க. ஜாஸ்தி உங்களால் ஒரு லைட் வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் an amazing. கூகுள் மேப் வர டேர்ன் ரைட்டுன்னு சொல்லுது. இங்கே எங்கே ரைட்டு திரும்புறதுன்னு தெரில. இதுக்குள்ளேயா ஓடு? அட ஆஃப் ரோடா? கேப் விட்டு போகலாம். பொறுமையா கேப் விட்டு போகலாம். திஸ் இஸ் அ பைக்கர் கேங். ப்ரோ பார்த்து வாங்க.
நான்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இப்படி குரூப் ரைடில் ஒரு ஸ்டே பண்ணுற இடத்துக்கே இவ்வளோ அழகான ஒரு வியூவோடு போவோம் அப்படின்னு. டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கே அதோட ஃபீல் வந்து அப்போ தான் புரியும். வீடியோவில் பார்க்கும்போதே சில பேருக்கு நல்லா இம்ப்ரெஸ் ஆகும். ஸோ பாருங்கள், இவங்க தான் நம்ம பைக்கர் கேங். ஸோ எல்லோரும் இருக்கோம். பாருங்க, இங்கே பாருங்க, கண்ணாடியில் வருது பாருங்க ஃபாகு. இது எல்லாமே ஃபாகு. இந்த இடத்துல தெரியாது எல்லாமே ஃபாகு. லைட் ஆஃப், ஃபாகை காமிச்சிட்டு இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணுறேன். ஃபாகை காமிச்சிட்டு இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணுறேன். இந்த கண்ணாடியில் எப்படி லைன்ஸில் போதும், அவ்வளோதான், காட்டியாச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எப்பயுமே எனக்குள்ள சொல்லிக்கிறது இதுதான். கசகசன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரே ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா, எத்தனையோ நாள் வரைக்கும் 1 or 2 daysலாம் இல்லை, எத்தனையோ நாளை வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மனசில் ரொம்ப ஆசை வந்துடும். ஸோ இன்னும் இது மாதிரி அழகான இடங்களை நம்ம வருஷம் நிறைய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் உழைக்க ஆரம்பிப்பீங்க. ப்ரோ இந்த பக்கம் தானே அண்ணா? ரூம் ஸ்டே இந்த பக்கம்ண்ணா. ப்ரோ பேர் வேறு தெரிலையே, இப்போ தான் பசங்கள்லாம் போனாங்க. அந்த பக்கமாக இங்கேயான்னு தெரில. டென்ட் ஸ்டே இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு. ஓகேண்ணா, ஓகே ப்ரோ. இங்கே ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டு வருது பாருங்கள். இந்த லெஃப்டில் கீழே இறங்கி போனால் நம்மளோட ஸ்டே இருக்குது. இப்படி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணோன்னா எப்படி இருக்கும்? அந்த ஸ்டேயில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க போலயே. ஹாய். செமையாக வளர்க்குது. செவிக்கிறோம். ஆமேன். என்ன 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 ஒரு இடங்க. ஓ மை காட், பிரேக் அப்ளை ஆக மாட்டேங்குதுங்க. பசங்க இங்கே தான் இருக்காங்க பாருங்க. ஸோ நம்மளோட ஸ்டே வந்து இதுதான், இப்படி தான் போகுது. வாங்க ப்ரோ போகலாம். என்ன அழகு. டென்ட் ஸ்டேங்க. ஓ டென்ட்டு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா கஷ்டம்தான். One eternity later. June 29th சண்டே. என்னோட மார்னிங் இவ்வளோ அழகான ஒரு வியூவோட வரும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. அண்ட் நேற்றுலேருந்தே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நத்திங், ஒன்றுமே வந்து தெரில, ஒன்றுமே பார்க்க முடில. ஸோ நமக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ட் ஸ்டே இருக்குது. ஸோ டென்ட் ஸ்டேயில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். காலையில் வந்து கொழுக்கு மலையெல்லாம் போயிட்டு மலையில் போய் பார்த்துட்டு வந்தோம்.
ஸோ பீக் அதோட டாப் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. பட் கீழே வரும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு. அண்ட் ஜீப் சஃபாரியை ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எல்லாமே வேறு லெவல் நண்பா. கொழுக்குமலை இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் இன் மை லைஃப். இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்து இப்படி ஒரு அழகான மார்னிங்கில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்னென்ன பிளான்னு சொல்லி தெரில. ரிட்டன் அதே மூணார் வழியாக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூட்டு அந்த ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா மூணார் கொழுக்குமலை இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே நல்லா இருக்குது. ஓ